கொஞ்சம் வித்தியாசமான ரெசிபி. கோதுமை ரவையோட பாசிப்பருப்பு சேர்த்து கிச்சடி செய்து பார்க்கலாம். இந்த கிச்சடியோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு தேங்காய் சட்னியும் நல்லாயிருக்கும், தாளித்த தயிர் கூட நல்லாயிருக்கும். கிச்சடியை குக்கர்லேயே செய்யலாம். 2-3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு பிரியாணி இலை, சீரகம் சேர்த்து தாளிச்சிட்டு பொடிசாக வெட்டின வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் லேசாக கீறிட்டு சேர்க்கணும். கருவேப்பிலையும் சேர்த்து வெங்காயம் கொஞ்சம் செவக்கிற வரைக்கும் வதக்கணும். அரை கப் அளவுக்கு கோதுமை ரவையும் அதில் பாதி அளவுக்கு பாசிப்பருப்பும் சேர்த்து நல்லா கழுவி எடுத்துக்கணும். வெங்காயம் இந்த அளவுக்கு செவந்ததுக்கப்புறம் தக்காளியும் சேர்த்து வதக்கணும். தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துடலாம். தக்காளியெல்லாம் நல்லா சாஃப்டாக ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு ரவை அளந்த அதே கப்பில் 5-6 கப்பு வரைக்குமே தண்ணி சேர்க்கலாம். கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் சேர்த்து கலந்துட்டு கொதிக்க விடணும். தண்ணி நல்லா கொதிக்கும் போது கழுவி வச்சுருந்த ரவையும் பாசிப்பருப்பும் சேர்த்துடலாம். எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டு குக்கரை மூடி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 3 விசில் வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரவா பருப்பு ரெண்டுமே நல்லா வெந்திருக்கும். பொடிசாக கட் பண்ண மல்லி இலையும் சேர்த்துட்டு அதோட 2-3 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்து நல்லா கலந்துட்டா கிச்சடி ரெடி ஆயிரும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். கெட்டியாக இருந்தால் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றி கூட கலந்துக்கலாம்.